சங்கீதத்தின் புஸ்தகம் 72வது அதிகாரம் 12வது வசனம். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். 3 காரியம் பார்க்கிறோம். கூப்பிடுகிற, நல்லா பண்ணிக்கீங்க, கூப்பிடுகிற எளியவன் யாராய் இருந்தாலும் எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் அவரை கூப்பிடும் பொழுது அவர் என்ன பண்ணுகிறார்னா விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நமக்கு ஆண்டு கொடுக்கக்கூடிய ஒரு அழகான வார்த்தை, சிறுமையானவனை நான் விடுவிப்பேன். இருக்கிறதுல பெரிய கொடுமை என்ன தெரியுமா? பிற மனிதனால சிறுமைப்படுத்தும் பொழுது வரக்கூடிய வேதனை இருக்கு தெரியுமா? வா, அந்த வேதனைய பிறகிட்ட சொல்லி தாழ முடியாது. அந்த வேதனை அனுபவிச்சிருக்கீங்களா? நல்லா இருப்பாங்க, நம்ம கிட்ட இருக்கும்போது இருப்பாங்க, நம்ம பயன்படுத்தும் போது இருப்பாங்க. ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஒரு நிலை வரும்பொழுது, ஏதோ ஒரு சிறு தவறு பண்ணிட்டோம்னு ஒரு நிலை வரும்பொழுது அதை மன்னிக்க முடியாத படிக்க மனிதனுடைய இறுதியம் கடினமாயிடும். நம்மளை சிறுமைப்படுத்தி பார்த்துக்கலாம். அந்த சிறுமையில அநேக பிள்ளைங்க என்ன ஆயிட்டாங்கன்னா உலகத்தை விட்டே போயிட்டாங்க, ஊரை விட்டு போயிட்டாங்க, உலகத்தை விட்டு போயிட்டாங்க. ஏன்? மனிதனுடைய சிறுமைப்படுத்துறதுனால. என் அனுபவம் அநேகருக்கு இல்லை, எல்லாருக்குமே கிடைச்சது. அப்ப சிறுமைப்படுத்தப்படுதல்ங்கிறது ஒரு துன்பமான செயல், பாவமான செயல். சிறுமை படுத்துறோம்னா துன்பமான செயல். சொல்லுங்க, துன்பமான செயல் சொல்லுங்க. இடி கூட பக்கத்துல பார்த்து, நீங்க மற்றவங்களை சிறுமைப்படுத்தி பார்த்தீங்கன்னா அது பாவமான செயல். மற்றவங்களை துன்பப்படுத்தி சிறுமைப்படுத்தி பார்த்தீங்கன்னா அது துக்கமான செயல். தயவு செய்து செய்யாதீங்க. அல்லேலூயா. தயவு செய்து செய்யாதீங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்தீங்களா? ஏசப்பா, பிறரை சிறுமைப்படுத்தக்கூடிய குணம் என்கிட்ட இருக்குன்னா என்னை விட்டு எடுத்து போடுங்க. எந்த வேலையில, இந்த இரவு வேலையில பிறரை சிறுமைப்படுத்தி பார்க்கக்கூடிய எண்ணங்கள் என் சரீரத்திலே, என் ஆவியிலே இருக்குமே, ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே அந்த காரியங்கள் என்னை விட்டு வெளியேறுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. விடுதலை உண்டாயிடுச்சுங்க. அல்லேலூயா. ஒரு மனுஷனை சிறுமைப்படுத்தி பார்க்க கூடாது. ஆண்டவருக்கு அது பிரியமில்லாத காரியம். ஆண்டவருக்கு அது நம்ம எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சாலும் ஒரு மனுஷனை சிறுமைப்படுத்தி பார்த்துட்டோம், அவன் தவறு நிமித்தம் சிறுமைப்படுத்தி பார்த்துட்டோம், அவன் அக்கிரமத்தை நிமித்தம் சிறுமைப்படுத்தி பார்த்துட்டோம், அவன் குரோதம் பண்ணிட்ட நிமித்தம் அவன் சிறுமைப்படுத்தி பார்த்துட்டோம் அப்படின்னா பாவம் செஞ்சிட்டோம்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? சிறுமையானவன் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் விடுதலை தராராம். அவரே சிறுமைப்பட்டவன் அவரை நோக்கி கூப்பிடுவது அவரே விடுதலை தரார்னா, அவர் சாயல்ல படைக்கப்பட்டன்னா நம்மை சிறுமைப்படுத்தி பார்த்த மனிதர்களை மன்னிக்கும்படியான ஒரு குணத்தை பெற்றுக்கொள்ளணும். That is a real blessing. That is a real spiritual blessing in our life. அப்படிப்பட்ட வரங்கள் எனக்கு தாங்க. இந்த 21 நாள் ஜெபத்தை நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க. ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு என்ன சிறுமைப்படுத்திட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சில பேர் இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும், நான் அவங்கள விட ஒரு படி மேலே போய் அவங்கள நான் வெட்கப்படுத்தி பார்ப்பேன். ஒரு படி மேலே போயிட்டேன் அப்படின்னா, அவங்களோட ஒரு படி மேலே போயிட்டேன்னா அவங்கள நான் சிறுமியாக பார்க்காதபடிக்கு அவங்கள என் பக்கத்தில் வச்சு நான் பெற்ற மேன்மை அவர்களுக்கு நான் கொடுப்பேன். இப்படிப்பட்ட வர்ணங்கள் தான் நமக்கு வேணும். இப்படிப்பட்ட ஜெப குறிப்புகள் தான் நமக்கு வேணும். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆண்டவர் விடுதலை தருகிற ஒரு மனுஷனுக்கு விடுதலை கொடுத்தார். மார்க்கின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 46 வாசிங்க.
எனக்கு புலப்படுகிறது. யாருடைய மகன்? திமேயு. பாருங்க, அவனுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. அவனுக்கு பேர் சுட்டப்பட்டிருக்கு பர்த்திமேயு. அதுக்கு முன்னாடி யாருடைய பேர் வருகிறது? அவங்க அப்பா வந்து இங்க போடல, ஆனா உணர்த்தப்படுகிறதுனால சொல்றேன். ஒரு மனுஷனுடைய பெயர் அந்த ஊர்ல இருக்குதுன்னா 2 காரியத்துல இருக்கும். ஒண்ணு, அவன் பெரிய மனுஷனா இருப்பான். இன்னொன்னு, சிறுமைப்படுத்தப்பட்டவனா துரோகம் பண்ணின மனுஷனா இருப்பான். இந்த உலகம் 2 பேரும் மறக்காது. நல்லா வாழ்றவன மறக்காது, நல்லா வாழ்ந்து கேட்டவன மறக்காது. இவங்க எந்த கேட்டகரியில வராங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா தகப்பனுடைய பெயர் இவன் பெயருக்கு முன்பாக வருதுன்னா நான் புரிஞ்சுக்கிட்டத சொல்றேன். அவன் தகப்பன் ஒரு சிறுமைப்படுத்தப்பட்டவனா இருக்கலாம், மேன்மைப்படுத்தப்பட்டவனா இருந்தானா அவன் தகப்பன் தன் மகனை பிச்சை எடுக்க அவர் கொண்டிருந்தான். அவங்க 47 வாசிங்க. பாருங்க, கேள்விப்படுறான். கேள்விப்பட்டவன கூப்பிடுறவனா இருக்கிறான். ஆண்டவர் விடுதலை தருவார் என்ற நினைவு எண்ணம் அவனுக்குள்ள இருக்குது. அது ஆண்டவர் அங்க வராருன்னு கேள்விப்பட்ட உடனே அவன் அதுல இருந்து விடுதலை அடைய அவரை கூப்பிடுறவனா இருக்கிறான். 48 வாசிக்க வேண்டாம். அங்க பார்க்கிறோம், அவன் பேசாதிருக்கும்படி தேவனோடு இருந்த ஜனங்கள் அவனை அதட்டினார்கள் என்று. அதட்டினார்கள். இப்போ உதாரணத்துக்கு இங்க நம்ம இருக்கிறோம்னு வச்சுங்க. நீங்க யாரை அதட்ட முடியும்? உங்களை விட சின்னவங்களா இருக்கிறவங்கள அதட்ட முடியும். உங்களுக்கு பிடிக்காதவங்களா அதட்ட முடியும் இல்லையா? உங்களுக்கு பிடிச்சவங்களை நீங்க அதட்டுவீங்களா? உயரத்துல இருக்கிறவங்களை நீங்க அதட்டுவீங்களா? அப்போ உங்க கீழே இருக்கிறவங்க நம்ம ஈஸியா அதட்டி அடங்கி ஆகணும். அதே மாதிரிதான் அந்த பர்த்திமேயு சிறுமைப்பட்டவனா இருக்கிறான். அவன் என்ன பண்றாங்க, இயேசு வராருன்னு தெரிஞ்சவன, தன் வாழ்க்கையில தன் வீதியில இயேசு வராருன்னு தெரிஞ்சவன என்ன பண்றான், கூப்பிடுறான். ஸ்டாப் பண்றாங்க. அதிகமா இன்னும் கூப்பிடுகிறான். அதிகமாய் உறக்க சத்தமாய். வேதம் அப்படியேதான் சொல்லுது. அவன் கூப்பிடுதலுக்கு, சிறுமை ஆணுடைய கூப்பிடுதலுக்கு செவி சாய்க்கிற தேவன். அப்போ சிறுமைப்பட்டு போன நிலையிலே, நம்ம சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில இருக்கும் பொழுது ஒரே நிமிஷத்துல மனுஷன் கீழே தள்ளிடுவாங்க. கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்களேன். சில பேர் நம்ம கோபப்படுத்தி பார்த்துருக்கோம், கோபப்படுத்தாமலாம் நம்ம வாழ்ந்துருக்கு, கோபப்படுத்தி பார்த்துருக்கோம். ஆனா அந்த மனுஷனுடைய அன்பு நம்ம பண்ணின தவறு நிமித்தம் என்ன ஆயிடும்னா, கோபம் வந்து டக்குன்னு நம்மளை சிறுமைப்படுத்திடுவான். இது நேச்சர். சிறுமைப்படுத்திட்டு போயிடுவான், இது நேச்சர். ஆனா ஆவியானவர் எனக்கு உணர்த்தினது என்னன்னா, நீ ஒருவனை சிறுமைப்படுத்த முற்படும் பொழுது அவன் உனக்கு செய்த நன்மைகளை நீ நினைத்து பார். அவனை சிறுமைப்படுத்த மாட்டேன். நான் யாரை சிறுமைப்படுத்துவேன்? ரோட்ல போறவன் நான் சிறுமைப்படுத்துவேனா? இல்லை, என் கூட பழகினவனை தான் நான் சிறுமைப்படுத்துவேன். எப்போ பண்ணுவேன்? அவன் எனக்கு துரோகம் பண்ணும் போது, அவன் என்னை மதிக்காத பொழுது, அவன் என்னை தூக்கி போட்டு மிதிக்கும் பொழுது, இல்லையா? அப்போ அவனை சிறுமைப்படுத்துவேன். கரெக்டாக தானே? நான் வெளியில இருக்கிறவன சிறுமைப்படுத்த முடியாது, என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவன தான் நான் சிறுமைப்படுத்த முடியும். அப்படி ஒருவனை நான் சிறுமைப்படுத்த முற்படும் பொழுது, ஆவியானவர் என்று எனக்கு கற்றுக் கொடுத்த பாடனா, சிறுமைப்படுத்த முற்படும் பொழுது அவன் சில நன்மைகள் உனக்கு செய்திருப்பான். அந்த நன்மையை நீ நினைச்சுப்பாரு, அதை மட்டும் நினைச்சுப்பாரு. காரணத்தை கொண்டு எந்த மனுஷனை சிறுமைப்படுத்த மாட்டார். இது ஒரு வழிவாசல். நமக்கு அதை புடிச்சுக்கணும். என்ன இப்படி பண்ணிட்டாங்க அவங்க, நான் என்ன பண்ணுவோம் பார். அந்த ரேஞ்ச் போகக்கூட ஒரு நன்மை ஒரு நாள்னாச்சும் ஒரு வேலைனாச்சும் செஞ்சிருப்பாங்க. அந்த ஒரு நாள், அந்த ஒரு வேலையில, அந்த ஒரு நிமிஷத்தை செஞ்ச நன்மை எண்ணி பாருங்க, அவன் உங்கள் பார்வையில பெரியவனா இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை சிறுமைப்படுத்தும் போது நம்ம வலி வேதனை வருது. 100 பேர் கிட்ட போய் சொல்றோமே, அப்ப நாம மற்றவங்களை சிறுமைப்படுத்தி பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு வலி இருக்கும். அப்ப இவன் சிறுமையானவனா இருக்கும் பொழுது எல்லாம் என்ன பண்ணாங்க, டேய் வாயை மூடடா,
கத்தாதே அப்படின்ற மாதிரி அதட்டுறாங்க. ஆனா அவன் என்ன பண்றான், இன்னும் அதிகமாய், இன்னும் உரக்க சத்தமாய், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கத்துறான். ஏன் தெரியுமா கத்துறான்? எதுக்கு தெரியுமா கத்துறான்? நான் சிறுமைப்படுத்தப்பட்டு பிச்சை எடுக்க வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இங்க இருக்கிற எவனுமே எனக்கு விடுதலை தரல. ஆனா அவன் நல்ல வாழ்க்கைக்காக காத்து கொண்டு இருந்ததுனால கூப்பிட்டான். நல்லா புரிஞ்சுக்குங்க சத்தியத்தை. அவன் நல்லா வாழணும், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காதாங்கிற அர்த்தத்துல கூப்பிட்டான். நாமளாக என்ன பண்ணிருக்கோம், இதான் வாழ்க்கை, பரவாயில்ல, அவங்களை கூப்பிட்டு எனக்கு என்ன ஆக போகுது, வந்து உதவி செய்ய போறாங்களா, 4 குத்தம் தான் கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னு நொந்து கொண்டு கூப்பிடாம சில வேளையில நீங்க போயிருக்கிறீங்களா? கடந்து போயிருக்கோம். வாழ்க்கையை நொந்து கொண்டு பழகி கொண்டு போயிருக்கோம். அவன் பிச்சை எடுக்க பழக்கப்பட்டவனா இருந்தானே தவிர விடுதலை வராதுங்கிற அவிசுவாசத்துல அவன் பழக்கப்படல. அவன் காத்து கொண்டிருந்தான். ஒரு நாள் என் சிறுமை மாறும் என்கிற விசுவாசத்துல அவன் காத்து கொண்டிருந்தபடியினாலே அவன் இருந்த வீதியிலே உலா வந்தவராய் இருக்கிறார். அப்ப அவன் கத்துறான். எது கத்துறான் தெரியுமா? இப்போ இயேசு வந்துட்டாரு, ஊர்ஜனம் இயேசு வந்துட்டான்னு சொல்லிட்டாங்க. இந்த வாய்ப்பை நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னான். இந்த வாய்ப்பை நான் கூப்பிடுற வாய்ப்பை நான் இப்ப விட்டுட்டேன்னு சொன்னான். இனி ஜென்மத்துக்கும் நான் சிறுமைப்பட்டவனாதான் இருப்பேன். என்னை யாராலையும் மாற்ற முடியாது. எந்த பணத்தால மாற்ற முடியாது, எந்த பதவியால மாற்ற முடியாது, எந்த மனுஷியால மாற்ற முடியாது. சிறுமையை மாற்றக்கூடியவர் ஒருவர் மட்டும்தான். அது நஸ்ரேனாகிய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இது எந்த நிலையில நான் சிறுமைப்பட்டவனா இருக்கிறேன், அதுல இருந்து எனக்கு விடுதலை தருகிறது. சிறுமைங்கிறது ஒரே பார்வை, உலக பார்வை என்ன, போ அப்படின்னு சொல்றதுதான் சிறுமைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆவிக்குரிய சிறுமை இருக்கிறது நம் பார்வையில பிறரை சிறுமையாய் பார்ப்பது, நம் பார்வையிலே நம்மை பெருமையாய் நினைத்துக் கொள்வது, நம் பார்வையில பிறருடைய தவறை தவறு என்று எண்ணி அவர்களை தூஷிப்பதெல்லாம் சிறுமையின் குணங்கள். இது வந்து யார் விடுபா பாஷா இல்ல. அப்போ விடுதலை அடையணும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணேன்னா, கர்த்தாவே என்னை விடுவியும், கர்த்தாவே என்னை விடுவியும் போயிடும். நீ பாருங்க, உலக ஜனங்களால சிறுமைப்பட்டு நம்ம இருக்கலாம், நம்ம கேவலமா பார்க்கலாம், நம்ம குடும்பத்தை அற்பமா பார்க்கலாம். ஆனால் ஒரு நாள் வருகிறது, உங்கள் வீதியிலே இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவே என்று நீங்கள் கத்தி கூப்பிடும் பொழுது அவர் நிற்பார். ஹல்லேலூயா. அவர் நிற்பார். கூப்பிட்டு சத்தமா கூப்பிடுறான். அங்க பாருங்க, அதட்டனவனுங்க அவர் நின்றுட்டாரு. எவ்வளவு நின்றுட்டாங்க சொல்றாரு, என்ன யாருப்பா கூப்பிட்டா கூட்டி கொண்டு வா. யாரு போறாங்க, வாயை போடு, இல்லைன்னா ஒன்று பண்ணிடுன்னு சொல்லிட்டு அவனை ஏளனமாய் பேசின ஜனங்களே அவனை கூட போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆனர் வருதா? கேவலமா பார்த்தோம் கூடமாவே ஆனர் கொடுக்குறாரா? நீ கூட்டினா பல்ல உடைச்சிடுவேன், வேதத்துல அது இல்லை, நான் சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். பல்ல உடைச்சிடுவேன்னு சொன்ன மனுஷனையே வச்சு அவனை கொண்டு வராருன்னா அவன் சிறுமை அவன் நின்ற பொழுது மாற ஆரம்பித்து விட்டாயிற்று. உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய கூப்பிடுதல் அவரை நோக்கி இருக்குமே என்றால் அவர் அப்புறம் கடந்து போகிறவராய் இராதபடிக்கு உங்கள் சத்தத்துக்கு செவிசாய்த்து உங்கள் வாழ்க்கையிலே நின்றுவாருங்க. அவர் நம் பட்சத்துல நின்றுட்டாருன்னா சிறுமைப்படுத்தி பார்த்தவன் நம் பட்சத்திலே வந்து நமக்கு கனத்தை கொடுக்க வச்சிருவாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சிறுமைப்படுத்தினவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவனை கூப்பிடுறாங்க, தம்பி வாப்பா. நின்றாரு. சொல்லியிருப்பாங்க, ஆண்டவர் அவன் வேஸ்ட் ஃபெலோ, ஆண்டவர் டர்ட்டி ஃபெலோ, ஆண்டவர் சின்ஃபுல் ஃபெலோ, ஆண்டவர் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம சில பேர்கிட்ட பேசும்போது சொல்லுவோம்ல, அவன்கிட்ட ஏன்பா பேசுற, உதவாங்கிற, டைம் வேஸ்ட் பண்ணாதவா, அடுத்த வேலைக்கு போலாம். இறையா
உன் பார்வையில் உதவாக்கிற கர்த்தர் பார்வையில் அவன் மேன்மையுடையவனா இருக்கிறான். அல்லேலூயா. அப்புறம் நம்ம பேசுவோம், டைம் பேசு. நம்மளும் ரொம்ப நேரம் பேசிட்டு என்ன பண்ணுவோம், உருப்படாது, இவ்வளோ நாள் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில 2 சாப வார்த்தையை போட்டு நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன்னு போட்டு வாழ்த்திட்டு வந்துடுவோம். செஞ்சிருக்கிறீங்களா? சர்ச்சில் அமைதியா இருக்கிறீங்க, நிச்சயம் செஞ்சிருப்போம், என்ன உட்பட. அப்படியெல்லாம் நம்ம பரிசுத்தமாக இருக்கிற விட்டுற மாட்டாருங்க. ஏன்னா இன்னைக்கு ஸ்பெஷல் டே. இந்த 3rd டே நம்ம சிறுமியை தூக்கிறதுக்காக அவர் விடுதலை கொடுக்கறதுக்காக வந்துட்டார். பொருளாதார ரீதியிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி. அப்ப அங்க பார்க்கிறோம், பெஸ்டா 51 வாசிங்க, சாரி 50 வாசிங்க. அவனுக்கு சிறுமையின் அடையாளம் கொடுத்த அந்த வஸ்திரத்தை உதறி விட்டு, சிறுமையின் அடையாளத்தினுடைய வஸ்திரத்தை உதறி விட்டு, அந்த அழுக்கை உதறி விட்டு அவன் எழுந்து வந்தவனா இருக்கிறான். அப்ப ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்மை அழுக்குப்படுத்தி கொண்டு, நம்மை நம் நிமித்தம் நாம் அழுக்குப்படுத்தி கொண்டிருக்க எல்லா காரியங்களையும் தூக்கி போட்டு அவரை கூப்பிட ஆரம்பிச்சாங்க. பாவக்கரையோட இயேசுவை கூப்பிடக்கூடாது. பாவக்கரையோட இயேசுவை கூப்பிடக்கூடாது. பாவக்கரையோட இயேசுவை கூப்பிடணும். எப்படின்னா, ஐயரே நான் மடிந்து போகிறேன், என் பாவத்தினால் எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது நீ சுத்திகரிச்சுட்டு வாப்பான்னு சொல்ல மாட்டார், சுத்திகரிச்சுடுவார். சுத்திகரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் மீண்டும் பாவக்கரையோட அவரை கூப்பிடக்கூடாது. அல்லேலூயா. அப்படி கூப்பிட்டோம்னா நம்ம சிறுமையானவர்களா தான் இருப்போம், மாறிடுவோம். இல்லை, ஒரு வாட்டி சிறுமைத்தனத்துல இருந்து, அந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளியில வந்துட்டா, அவனுக்கு வாழ்வழிக்கக்கூடிய அந்த வஸ்திரத்தை தூக்கி போட்டு இயேசுவிடத்துல அவன் வரான். ஆண்டவர் கேட்கிற 51, உனக்கு என்னப்பா நான் செய்யணும்? வாசிங்க 51. அந்த பாருங்க, இங்க ஒரு சத்தியம் சொல்லுது, நீ என்ன ஆக வேண்டும் கேட்கிறாரு. அவன் எனக்கு இது வேணும் அது வேணும், எனக்கு நிறைய பேர் தான தர்மம் போடணும்லாம் கேட்காம எனக்கு பார்வை வந்துடும்ப்பா கேட்டுட்டு அவன் பார்க்கிறோம். அவனுக்கு கேட்ட விருப்பத்தின்படி அவனுக்கு விடுதலை கிடைச்சிட்டு அவருக்கு பின்னாடி போயிட்டான். அவர் பின்னாடி போனவன் முதல்ல சீஷனா மாறி இருப்பான். ஏன்னா அவர் பின்னாடி போனவன் கட்டாயமா சீஷனா மாறிடுவான். பைபிள்ல சொல்லப்படலை, நான் சொல்றேன். ஆனா ஒண்ணு, இதுல ஒரு சத்தியத்தை எனக்கு ஆண்டவர் தியானிக்கும் போது வெளிப்படுத்தினாரு. சிறுமையானவன், சிறுமைப்படுத்தப்பட்டவன், பிறரால் கேவலமாய் பார்க்கப்பட்டவன், இயேசு வருகிறார் என்று கூப்பிடும் பொழுது அதட்டப்பட்டவன், மிதிக்கப்படுத்தப்பட்டவன், அவரை நிற்க வைத்து அவர் நாவினாலே அவனை அழைத்து கொண்டு வர வைத்து அவர் கரத்தினாலே சுகத்தை பெற்றுக்கொண்டு அவன் என்ன பண்ணானா, அவரோடு சேர்ந்துட்டானாங்க. அவர் கூட்டத்தில் சேர்ந்து அவர் கூட போனான் என்று வேதம் சொல்லுகிறது. சிறுமைப்படுத்தப்பட்டவனிடத்திலே அவர் வந்து அவன் கூப்பிடுதலுக்கு செவிசாய்த்து அவனை விடுவித்து அவரோடு இணைத்து கொண்டு போறார்னா என்ன அர்த்தம்? இனி நீ சிறுமைப்படுத்தப்பட்டவன் அல்ல, நான் மேன்மையின் பாத்திரம், என்னில் இணைந்தது எல்லாம் மேன்மை பாத்திரமாய் இருக்கிறது. தேவஜனமே, அவர் பிள்ளைகளாய் இருக்கிற நாம் அவரோடு இணையும் போது, செடியோடு கொடி இணையும் பொழுது மேன்மை வருவது மிக நிச்சயம். இந்த நாளில எத்தனை சிறுமைத்தனம் உங்கள் வாழ்க்கையில நீங்க அனுபவித்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் சிறுமையானவருடைய கூப்பிடுதலுக்கு செவி சாய்த்து அவனை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். இந்த இரவு வேளையில என்னென்ன காரியம் உங்களை சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, உங்கள் குடும்பத்தாரை சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, அத்தனை காரியங்களும் இதோ இந்த வேளையிலே அவருடைய நாமத்தினாலே அந்த சிறுமைத்தனங்கள் பாதாளத்துக்கு போகிறது. நீங்கள் அவரோடு இணைந்து நடக்க போகிற பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். இனி உலக ஜனங்கள் உங்களை மேன்மையாய் பார்க்குங்க. அல்லேலூயா.
ஒண்ணுதான் செய்யணும், சிறுமைப்பட்டு வந்த இடத்துக்கு நான் மீண்டும் போய்விடாதபடிக்கு. அவன் உலகத்துக்கு போயிருந்தானா திரும்ப அந்த சிறுமைத்தனத்துக்கு போயிடுவான். ஆனால் அவன் ஞானம் நிறைந்தவனாய் என்னை மேன்மைப்படுத்துகிறவரை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று, என்னை மேன்மைப்படுத்தினவரை நான் சார்ந்து கொள்வேன் என்று அவர் அண்டையிலே அவன் சார்ந்த பொழுது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக கனம் வந்திருக்காங்க. எப்படி தெரியுமா? பிச்சை எடுத்துட்டு இருந்தான், இயேசுவை தேடினான், இயேசுவை கூப்பிட்டான், இயேசுவால் சுகம் பெற்றுக்கொண்டான். இயேசுவோடு இப்பொழுது அவன் நடக்கிறான். மேன்மை வந்துருச்சுங்க. அப்போ ஒருவனுக்கு மேன்மை எப்பொழுது வரும்னா சிலுவையோடு நடக்கும் பொழுது. எப்போ சிறுமை வரும்னா சிலுவையிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவனாய் உலகத்துக்கு போகும் பொழுது. அப்போ உலகத்துக்கு போகும் பொழுது அவனுக்கு சிறுமை நிச்சயம். ஆனால் அதே உலகத்திலிருந்து தன்னை பிரித்தெடுத்து சிலுவையோடு இணைந்து கொள்ளும் பொழுது அவன் மேன்மை அடைகிறவனாய் இருக்கிறான். இந்த வேளையில் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் சிறுமையான காரியங்கள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நொடி பொழுது உங்களை விட்டு விலகி போவதாக. உங்களை படுத்தி கொண்டிருக்கிற அந்த பாவம் இந்த நொடி பொழுது உங்களை விட்டு விலகுவதாக. உங்களை சிறுமைப்படுத்தி கொள்வதற்காக வருகிற மனுஷர்கள் உங்களை விட்டு இந்த வேளையில் விலகி போவார்களாக. சிறுமையான காரியங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ளே ஒட்டி கொண்டிருக்குமே ஆனால் அந்த இருதயத்திலே தேவனுடைய கரம் இந்த வேளையிலே வந்து இருளை நீக்கும்படியான ஒரு வல்லமை உங்கள் சரீரத்திலே பாய்ந்து நீங்கள் மேன்மையானவரை பற்றி கொள்ளும்படியான ஒரு பலன் உங்களுக்கு உண்டாகுகிறது. தேவ ஜனமே, நீங்கள் சிறுமையானவர்களாய் வந்திருக்கலாம், ஆனால் இந்த வேளையில நீங்கள் மேன்மை அடைந்தவர்களாய் திருச்சபையை விட்டு கடந்து போவது மிக நிச்சயம். அல்லேலூயா. பஸ்திமரியும் கத்தரத்தை நான் இயேசுவத்தை நான் வேதம் சொல்ல அவன் இருந்த இடத்திலே அவர் வந்தான். அப்ப அவனுக்கு தெரியும் இந்த இடத்துல ஏதோ ஒரு ஆத்மா தன்னை விடுவிக்கும்படியாய் விண்ணப்பம் வைத்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் சர்வ ஞானி அறிந்தவராய் இருக்கிறபடினாலே அவன் ஒருவருக்காக அந்த பட்டணத்துக்கு அவன் வந்திருக்கக்கூடும். வந்து அவனுடைய சிறுமையை நீக்கி அவனோடு இணைத்து கொண்டார். இன்று கர்த்தர் அவரோடு நம்ம இணைத்துக் கொள்ள பிரியப்படுகிறார். தேவஜனமே, சிறுமைப்படுத்துகிற காரியங்களை அவர் நாமத்தை கொண்டு விரட்டி அடிங்க. நீங்கள் வாழ்வடைவது நிச்சயம், விடுதலை அடைவது நிச்சயம். உங்கள் குடும்பம் சுகித்து செழித்திருக்கும். அன்பை தகப்பனே, மெதியாயிருக்கிற வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த செய்தியை ஆளுநர் மூலியமாய் திருச்சபையில் அமர்ந்து கொண்டு கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சிறுமைப்படுத்தின காரியங்கள் இருக்கும் மாட்டதில்லை. காரியங்களிலிருந்து விடுதலை கொடுங்க. விதியாயிருக்கிற செல்வங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க.